வணக்கம். நம்ம மக்கள் மதுரையில சம்பவம் செம்மையா வச்சு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சங்கிகள். சம்பவம்னா சின்ன சம்பவம் இல்ல. நம்ப என்ன நடந்ததுன்னா, நம்ம பேராசிரியர் அவர்கள் தான் இந்த விஷயத்த கிளப்பி விட்டாரு. பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தலைவர் வரும்போதும், நம்ம மக்கள் பேராதரவு குடுக்கணும் அப்படின்னு சொன்னது தான். ரெடி 1, 2, 3 கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ன்னு சொன்னது தான். எஜமான் காலடி மண்ணெடுத்துன்றா போல, டவல சுத்துன டவலு இது சுத்திக்கிட்டே இருந்தது பாரு. எந்த தலைவர் வந்தாலும், அதுவும் மாஸ் அண்ணாமலை அவர்கள் வந்து அண்ணாமலைன்னு பேரை சொன்னாலே அரங்கம் அதிருதுல்ல. இப்ப எந்த தலைவர்களையும் யாரையும் குறைச்சிலாம் மதிப்பிடல. எல்லா தலைவருமே நல்ல இது பண்றவங்க தான். கிட்டத்தட்ட நம்மளோட தலைவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு வராருன்ற ஒரு ஆனந்தம். ஆனா அத பார்க்குற காணொளிலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அதிர்ந்து போச்சு போங்க மதுரையே. இது வந்து பாஜகவை விட எதிர்க்கட்சிக்காரன் தான் இத பார்த்து பயந்து நடுங்கி, நடுங்கி மாரி நடுங்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாரி தான் சொல்லணும் அத. ஏன்னா, அந்த அளவுக்கு திமுக தான் இதில பயந்து போயிருக்குது கிட்டத்தட்ட. மதுரைன்றது அமித்ஷா வந்தாருன்னா, கண்டிப்பா திமுகவுக்கு சம்பவம் உண்டுன்றது இந்த மதுரை வந்து நிரூபிச்சிருக்குது. ட்ரெண்டிங் நேத்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, சமூக வலைங்கள்ல நான் நேத்து ஒரு 3 மணிக்கு ஆரம்பிச்ச ட்ரெண்டிங் இன்னைக்கு வரைக்கும் முடியல. இப்ப வரைக்கும் அண்ணாமலை, பாஜக தான் தமிழ்நாட்டுல ட்ரெண்டிங்ல இருக்குது. பாஜக எப்பயுமே ஃபுல் ஃபார்ம்ல இருக்குது. பாஜக தலைவர்கள்லாம் ஒத்துமையா இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுல ஒரு சிலர் இந்த திமுக ஆதரவா இருப்பான். ஆனா பிஜேபியோட சிம்பல் போட்டு இதுக்குள்ள நம்மக்குள்ள நண்பர்களா உட்கார்ந்திருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, அ அண்ணாமலைய வந்து இது பண்ணிட்டாங்க, அத பண்ணிட்டாங்க. அவருக்கு வந்து முக்கிய பொறுப்பு குடுக்கல. அவர கீழ தள்ளிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவாளர் மாதிரியே பேசுவான். ஆனா அவன்லாம் வந்து திமுகவோட சிலர் சிலர் உண்மையிலேயே சொல்றவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் திமுகவிலேருந்து வந்து ரொம்ப அனுதாபப்படுற மாரி இதுவும் இருக்காங்க. இவங்கலாம் வந்து இன்னைக்கு நேத்து மதுரையில் நடந்த அந்த காணொலிய பார்த்திருந்தா, இதுதான் ஒரிஜினல் பாஜகன்றது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எந்தையுமே பாஜக வந்து யாரையும் அ தரக்குறைவாவோ, இல்ல ஒத்துமை இல்லாமலோ பாஜகவுல இருக்கவே முடியாது. எல்லாருமே ஈக்குவல் அண்ட் ரைட்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மரியாதை தான் இங்க. தொண்டனா இருந்தாலும் சரி, தலைவனா இருந்தாலும் சரி எல்லாருக்கும். அது வந்து உள்ள இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அது தெரியும். அந்த வகையில நேத்து அண்ணாமலை செம மாஸ் பண்ணிட்டாரு. கொஞ்சமான மாஸ் கிடையாது. பக்கா மாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது போல இன்னைக்கு சரியான சம்பவம் மதுரை. சொல்லவே முடியாத அளவுக்கு. அது அங்க இருந்தவங்களும் சரி, அங்க முடியாத ச்சே! இந்த மாநாட்ட மிஸ் பண்ணிட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பல நம்ம சங்கிகள் நெறைய பேர் இருக்காங்க. அவங்கலாம் மன வருத்தமாவே இருக்குது. அடடா! மதுரை மாநாட்ட மிஸ் பண்ணிட்டோமே! மதுரைக்கு முடியலையே அப்படின்றது. கடுப்பல தேர்தல் வர வரைக்கும் நம்மளுக்கு எப்பயுமே வந்து இதுதான். இதில நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் நல்ல ஸ்பீச் குடுத்திருந்தாரு. எத்தன பேர் பார்க்கலன்னு தெரியல. கண்டிப்பா நம்ப அவருடைய பேச்ச ஃபாலோ பண்ணோம்னா, கண்டிப்பா பாஜக தமிழ்நாட்ல 100% வருவது உறுதி. இது பேச்ச கேட்டாலே நம்பளுக்கெல்லாம் இது சாதாரணமா வார்த்தையா தெரியும். ஆனா, அது திமுக காதுல போடும்போது மட்டும் தான், ஐய்யய்யோ! ஐய்யய்யோன்னு அலறல் சத்தம் கேட்கறது வந்து, அது திமுக காதுல போகும்போது மட்டும் தான் அந்த சத்தம் நமக்கு கேட்கும். நம்ப ஏதோ ஏதோ சொல்றாங்க, போறாங்க. நம்மளுக்கு அந்த இது தெரியாது. என்னடா அமித்ஷா வந்துட்டாரு, இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு, யாருக்கு அந்த பயம் இருக்குன்னா, திமுகவுக்கு அந்த பயம் இருக்கும். நேத்து மரண பயத்த காட்டிட்டாங்க திமுகவுக்கு. அ இதுல மாற்று கருத்தே இல்ல. இதுல வந்து கொஞ்சம் பேர் வந்து இன்னும் அதுல வந்து கவலையில இருப்பாங்க. அந்த கவலையில இருக்கிறவங்கலாம் இனிமே வந்து YouTubeல வந்து வீடியோ போட்டு, இப்படி இல்ல இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. ஒரு மாநாடு எப்படி நடத்தணும்ன்றத அங்க போய் தெரிஞ்சுக்கங்க. ஒயின் ஷாப் பக்கத்துல இருக்குது. என்ன அவ்வளோ வண்டிங்க அங்க இருக்குது. அங்க ஒரு காக்கா கூட இல்ல. எதனா சாப்பாடு மண்டபத்துல மாநாட்டுல எதனா சாப்பிட்டு போங்கப்பான்னு யாருனா மாநாட்டுல போனாலே முதல்ல சாப்பாடு தான் எல்லாரும் தேடி தேடி ஓடுவாங்க. ஆனா இங்க, "எம்பா எல்லாரும் வந்து சாப்பிட்டு போங்கப்பான்றாங்க." அதுக்கு கூட யாரும் அ செவி சாய்க்கல. எல்லாம் வந்த வேலை என்னவோ அந்த மாநாட்டுல அண்ணாமலை பார்க்கணும், அமித்ஷா அவர்கள பார்க்கணும், தலைவர் நம்ம நயினார் நாகேந்திரன் பார்க்கணும்ன்ற ஒரு அந்த ஆர்வத்துல எல்லாரும் வந்து இருக்கிறாங்களே தவிர, அப்ப கூட மேடையிலேருந்து பேராசிரியர் வந்து கண்டிப்பா எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணுன்றாங்க. அந்த அளவுக்கு சாப்பிட்டு போகணுன்றதே நம்ம அது மாரி ஏன்னா அவங்க அந்த கவலையில அந்த பசியோ, அந்த வெயிலோ எதுவுமே தெரியல. அவங்க அந்தக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமை இருக்குது பார்த்தீங்க, அந்த பூமி சுத்துற மாரி இருக்கும். அந்த ஒத்துமை தான் பாஜக. நீங்க வந்து எவ்வளோ சதி பண்ணாலும் சரி, வெளியில இருந்து இருக்கிறவன் நமக்குள்ளேயே வந்து உட்கார்ந்துகிட்டு, எப்படியாவது பாஜக ஏதாவது பண்ணிடலாம்னு நெனைக்கிறவனுக்கு, நேற்று மதுரை சம்பவம் வந்து எல்லாமே டிசிப்ளின். அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் எத்தன ஊடகம் இருந்தது. ஒரு ஊடகத்தால ஒரு 100 ஊடகம் தமிழ்நாட்டிலேருந்து திமுகவ தேடிட்டு இருக்கிறான். யாராவது ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ண மாட்டாங்களா? ஆள் இல்லன்னு காட்டலாமா? இல்ல இத பேசிட்டாங்க, அத பேசிட்டாங்க. இதுக்கு மரியாதை குறைவா வந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். ஏதாவது குறைய கண்டுபிடிக்கலாமான்னு. ஆனா, ஒரு ஊடகத்தாலயும் ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியல.
ஏன்னா குறை தேடி தேடி பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த கூட்டத்தில அத மீடியாக்காரங்க எந்த இதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்றது தான் உண்மை. அந்த அளவுக்கு அந்த பாஜக தொண்டர்கள் வந்து சாப்பாடு, தண்ணி எது இல்லனாலும் எங்க வேணாலும் இப்ப இருப்பாங்கன்றது, இதுதான் ஒரிஜினல் மாநாடுன்றது நிரூபிச்சிருக்கு. பாருங்க இப்ப இதுக்கு முன்னாடி கூட வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஒயின் ஷாப் பக்கத்துல இருக்குது. யாருன்னா ஒயின் ஷாப்லாம் மூட்ருவாங்க. கடை மூட்ருவாங்க. ஒரு மாநாடு நடக்குதுன்னா கடைய தொறக்க மாட்டான். ஏன்னா அவன் காசு குடுக்க மாட்டான். கடைய உடைச்சிடுவான் என்ற பயம்லாம் இருக்கும். ஆனா பாஜக மாநாடு நடத்தும்போது எந்த கடையும் மூட மாட்டான். எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒயின் ஷாப்பும் மூட மூட தேவையில்ல. எதுவும் செய்ய தேவையில்ல. அப்படியே அது பாட்டுக்கு போயிட்டு அங்க யாரும் ஒயின் ஷாப் பக்கம் எவனும் போகவும் மாட்டான். அதுபோல ஒரு டிசிப்ளினான ஒரு மாநாடா நடந்தது. மக்கள் சரியான சம்பவம் பண்ணிட்டாங்க. மாநாடு நடத்த ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து சங்கிகளுக்கும் நன்றி, வணக்கம்.